ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம மண்பானத்தில் அம்மா சிக்கன் குழம்பு வச்சிட்டாங்க. அதை வந்து இப்போ பக்கத்தில் வந்து ஒரு குண்டாவில் குழம்பு மாற்றிட்டுருக்குறாங்க. அப்படியே மாற்றும் போதே ஒரு வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு தான் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். சிக்கன் சூப்பா? ஆமாம் ஆமாம், சிக்கன் சூப்புன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். கடல தேங்காய்லாம் எதுவும் ஆட்டி ஊற்றலை. அப்போனா இது சிக்கன் சூப் தான். ரசத்தை தான். ஆமாம், நல்லா இங்கே பாருங்க, எண்ணெயெல்லாம் மிதக்குதா. பெப்பர் பொடியெலாம் அம்மா போட்டாங்க. வெறும் மிளகு பெப்பர் பொடியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் போட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த சூப்பு ரசம் குழம்புன்னு என்ன வேணால் நம்ம சொல்லிப்போம், அது எல்லாத்தையும் தனியாக இப்போ எடுத்து வச்சுட்டு இதை மறுபடியும் கொஞ்சம் பெப்பர் பொடியெல்லாம் போட்டு சிக்கன் மசாலா கறி மசாலாலாம் போட்டு அதை லைட்டாக சாரமாக பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் அப்படியே திரண்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த கோழிக்கறியில். இது வந்து நாட்டுக்கோழிங்க, அதனால தான் இந்த அளவுக்கு எண்ணெய் வந்திருக்கு. சூப்பு மாதிரி வச்சுருக்காங்க. வேணுங்க போல ஒரு கோழி பிடிப்பாங்களாம் பார்த்துக்கோங்க. அம்மா சொல்கிறாங்க, வேணுங்க போல ஒரு கோழி பிடிப்போம், அதையும் சொல்லுங்கிறாங்க. வேணுங்கம்மா ஒரு கோழி பிடிப்போம், ஆசைப்படும் போதெல்லாம் அடிப்போம். நாங்கள் செம்மையாக ஒரு நாங்கள் தான் வீட்டிலேயே வளர்த்துறோமா இல்லையா? எப்போல்லாம் எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது அப்போல்லாம் நாங்கள் செய்வோம். ஆமாம், நாங்கள் கடையில் போய் எடுத்துகிட்டு வர மாட்டோம், நம்ம வீட்டிலே எல்லாம் ரெடி. ஓகே மக்களே, இங்கே பாருங்க, அதுதான் அம்மியா. அது அப்படியே பெப்பர் பொடி கறி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. பெப்பர் இல்லை பாருங்க, பெப்பர் காரச்சாரணும், மற்ற பெப்பரையும் கொட்டிவிட்டாங்க. பச்சை மிளகாய் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தது, அதையும் போட்டு நல்லா கிண்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போயே லைட்டாக கருப்பு காராட்ட மாறிடுச்சா பெப்பர் போட்டதுனால. அதிகமாக காரம் போட்டாலும் கத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஆமாம், அதிகமாக காரம் போட்டாலும் கத்திக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், அடுத்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக, அடுத்து கறி மசாலா கொஞ்சமாக போட்டுறாங்க. ஓகே, போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோன்னா சாப்பிட போகிறோம் நம்ம. ஓகே மக்களே, ஃபைனலாக சிக்கன் சூப்பே சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் மக்களே, பாய். க்ரீன் சில்லி பெப்பர் க்ரீன் சில்லி பெப்பர் எல்லாமே போட்டாச்சு. டடா.